ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வெயிட் பண்ணி இருக்கோம் இல்லையா? இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து தேர்வர்களும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு ரிசல்ட்டு, நேர்காணலுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பேர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்களே, அவங்களுக்கு குறுஞ்செய்தியாக கூட வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி வெளியாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த டைம்லனாலும் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுப்பாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் சில மாவட்டங்களுக்கு இன்று வெளியாகலாம் அப்படின்ற மாரி சொல்லி வருகின்ற நிலையில பார்த்தீங்கன்னா, இன்று கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் சந்திக்கும்போது, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு 38 மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாவட்டங்களுக்கு இன்னும் ரெடியாகாம இருக்கு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கூடிய விரைவில் வெளியாகும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்டை பொறுத்தவரை அவங்க சொன்ன டைமில் வெளியிடாமல் இருக்காங்க. இதன் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கடும் கண்டனங்கள் தெரிவித்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே போராட்டத்திலும் இறங்கியிருக்காங்க. அதனால் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே ஒரு சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு இல்லையா? இந்த ரேஷன் கடையில் ஒரு மாபெரும் ஊழல் நடைபெற்று வருதில் அந்த பணி நியமனம் அமர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி செய்தித்தாளில் வெளியாகிருக்கு. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு கொண்டே பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுறவுத்துறை அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. அதனால் இப்போ கூடிய விரைவில் இதுக்கு தகுந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எக்ஸெப்ட் பண்ணலாம் அப்படின்னா 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கன்ஃபார்மாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எக்ஸெப்ட் பண்ணலாம். அதனால் இந்த விற்பனையாளர் கட்டுநருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். இருந்தாலும் இந்த நேர்முக தேர்வில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் ஒரு நிரந்தர ஒரு கேள்வியாகியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே எதிர்பார்த்தா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய வெளியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஏற்கனவே அவங்க டிசம்பர்லேயே வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஒரு கனமழையின் காரணமாக தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டே அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே ஆயிருந்துச்சு இல்லையா? இதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இதனால் பார்த்திங்கன்னா அடுத்தது பொங்கல் இருந்தது. பொங்கல் பரிசு இப்போ வாங்கப்பட்டு வந்திருந்த நிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ இதெல்லாம் முடிந்திருக்கு இல்லையா? இப்போ பொங்கல் தொடங்கிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு தகுந்த அவங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவு மீண்டும் மறுஆய்வு செய்து ரிசல்ட் அப்டேட் ஒவ்வொரு மாதமாகவே அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்று பேசியிருந்த கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் இந்த தகவலும் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் குறுஞ்செய்தியும் வரலாம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய அப்டேட் வெளியாக போகுது. அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக தான் வெளியே இருக்குது. அதனால் இந்த அறிவிப்பின் அனைவருக்குமே ஒரு பிறந்தக்கூடிய தகவலாக தான் இருக்குது. இருந்தும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தான் எல்லாருமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. யாருக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போயிருந்தீங்க இல்லையா? அந்த இன்டர்வியூ மூலமாக பார்த்திங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உங்களை கேட்டுருப்பாங்க. ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட கேள்விகளெல்லாம் கேட்டுருப்பாங்க. அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில மார்க் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கையில் நேர்முக தேர்விலே ஒரு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 50 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10th 12th கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60-70% வச்சுருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த வேலை கிடைத்திருக்கும். அதனால் வேலையை பொறுத்து இந்த ரேஷன் கடை
விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான நேர்முக தேர்வு நடந்தது. இது மாதிரி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் 10th 12th நல்லா கட் ஆஃப் வந்து வைத்திருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் வந்து ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கும். இந்த 2 மார்க்கையும் வைத்து மெரிட் லிஸ்ட் வந்து ஸோ பண்ணி ஸோ அதுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலை ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து கிடைக்க போகுது. அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இதில் இந்த சில பேருக்கு வந்து பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா? இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவே வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்களுக்கு நீங்கள் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு நிரந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக கொடுப்பாங்க. அதனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனைத்தையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் எது மிஸ்டேக் வந்து பண்ணிட்டீங்க, மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே வருது அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு மக்களிடையே பேசணும் இல்லையா? அதுக்கான திறமைகள்லாம் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கே வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வேலையை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராசஸிங்கில் தான் வந்து நடக்கும். அதனால் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து ஆகும். பிடிஎஃப்பாக வந்து கொடுப்பாங்க. நம்ம அதில் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சு நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, நம்மளுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நாம் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா? இதில் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது மூலம் எஸ்எம்எஸ் வரும். மெயில் மூலமாக கூட உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும். இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் டேரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இன்று பொங்கல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு டிசம்பர்லேயே வெளியாகும் நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த கனமழையின் காரணமாக வெளியிடாமல் இருக்காங்க சில மாவட்டங்களுக்கும். இனிமே வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வந்து முடியாமல் வந்திருக்கு. பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து அவங்களுக்கும் நடக்கும். அவங்களுக்கும் நடந்த உடனே இதே மாதிரி தான் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.